வாசனை இனிய வாசனை உம் நாமம் ஊற்றுண்ட பரிமளமா தைல வாசனை ஊற்றி நீர் என் சிரசினில் நிரம்பி நீர் என் வாழ்வினில் வீசுதே இன்ப வாசனை என் வாழ்க்கை முழுவதுமே ஊற்றி நீர் என் சிரசினில் நிரம்பி நீர் என் வாழ்வினில் வீசுதே இன்ப வாசனை என் வாழ்க்கை முழுவதுமே என் வாழ்க்கை முழுவதுமே அம்மா அப்பாவுக்கு ஒரே பையனா, நல்ல பையனா, செல்ல பையனா, ரொம்ப பாசமுள்ள பையனா அவனை செஞ்சான். வளர்ந்து வந்தான், ஸ்கூல்லையும் நல்லா படிச்சான், டீச்சர்ஸுக்கு கீழ்படிவான், நல்லா இருந்துகிட்டு இருந்தான். கொஞ்சம் வளர்ந்தான். பெரிய அண்ணன் சொல்லுங்க, சேட்டை வருதா உங்களுக்கு? 6 7 8 படிக்கிறவங்க, 9th 10th படிக்கிறவங்களுக்கு சேட்டை வருதா? அதே போலதான் பையன் கொஞ்சம் பெரிஞ்சு ஒரு 7th 8th படிக்க வரும்போது ஆதலால் தேவனே உம்முடைய தேவன் உமது தோழரை பார்க்கிலும் உம்மை ஆனந்த தைலத்தினால் அபிஷேகம் பண்ணுகிறார். சங்கீதம் 45:7. ஆதலால் தேவன் உம்முடைய தேவன் உமது தோழரை பார்க்கிலும் அபிஷேகம் ஆனந்த தைலம் அபிஷேகம் பண்ணினார். சங்கீதம் 45:7. பரிமளமா தைல வாசனை ஊற்றி நீர் என் சிரசினில் நிரம்பி நீர் என் வாழ்வினில் வீசுதே இன்ப வாசனை என் வாழ்க்கை முழுவதுமே ஊற்றி நீர் என் சிரசினில் நிரம்பி நீர் என் வாழ்வினில் வீசுதே இன்ப வாசனை என் வாழ்க்கை முழுவதுமே என் வாழ்க்கை முழுவதுமே அப்பொழுது ஜாதியிலே சுதந்திரமாகவும் பூமி நிலையிலே சொந்தமாக கொடுப்பேன். சங்கீதம் 2:8. ஜாதிகளே மொத்த சுதந்திரமாகவும் பூமியின் எல்லையை உனக்கு சொந்தமாகவும் கொடுப்பேன். சங்கீதம் 2:8. உங்கள் பெற்றோருக்கு சட்டத்துக்குள் கீழ்ப்படிங்க, எது நியாயம். பூமியிலே தைல வாசனை இயேசுவின் நற்சாட்சினால் இன்ப வாசனை வீசுவே சொல்லும் செயலும் நடக்கையுமே. 5வது நாள் முடிஞ்சது. நாளைக்கால நினைச்சு பார்க்கா, நம்ம அந்த ஒரு காரியத்தை அம்மாட்ட இருந்து மறைச்சதுனால தானே அண்ணன் நம்மளை போட்டு இப்படி பழி வாங்குதான். நம்ம என்ன செய்வோம்? அம்மாட்ட போய் அம்மா அடிச்சாலும் பரவாயில்லை, நம்ம அம்மாட்ட போய் என்ன செஞ்சிருவோம்? மன்னிப்பு கேட்டுருவோம். என்ன கேட்டுருவோம்? யார்கிட்ட போய்? பரிமளமா தைல
வாழ்வினில் வீசுதே இன்ப வாசனை என் வாழ்க்கை முழுவதுமே ஊற்றி நீர் என் சிரசினில் நிரம்பி நீர் என் வாழ்வினில்